வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு சனிக்கிழமை 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். ஒரு கவலையோட ஒரு சின்ன வீடியோ. அரசியலுக்கு புதுசு. ஆனால் இந்த சொற்ப நாள் வாழ்க்கை 38 வருடம் வாழ்ந்த 39 வருடம் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த 6 மாதம் வடிவாக படிப்பிச்சிட்டேன் எனக்கு. சரியா? அது வடிவாக சொல்கிறேன், கவலையோட சொல்கிறேன். மற்றது எதிர்கால சந்ததிக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். நான் என்னென்றால், சரி, அரசியல்வாதியாக ஒரு சாதாரணமாக ராமநாதன் அர்ச்சனாண்டா யாருக்குமே தெரியாமல் நானும் என்ற பாடலையும் இருந்துட்டு போன ஒருத்தன், ஒரு பொது வாழ்க்கையில் மக்களுக்கு ஏதாவது செய்வோம் அல்லது என் அநீதி நடக்குது, என் வாயை மூடிக்கொண்டிருப்பான், ஒரு காட்டி எடுப்பான் நடக்குன்னு சொல்லி முடிவெடுத்த நாளில் இருந்து இந்த வரைக்கும் ஏன் இந்த ஒட்டுமொத்த சமூகமே எதிராக கதைக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கேங்கல்ல. பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு பட்ட கஷ்டங்களையும் முதல் இருக்கேங்கல்ல 2,10,15,000 25,000 ரூபா சம்பளம், வேலை இல்லை. உண்மையாகவே அந்த 2 வருஷம் அட்மின் படிக்க 2 வருஷம் வேலையும் இல்லை. எங்கே போகிறோன்னு தெரியும், டாக்டராக இருந்தவொண்டு வேலையும் இல்லைன்னா வேலை சம்பளம் இருக்குது, வேலை இல்லை. லெக்சர்ஸுக்கு போகிறது, வாரது, படத்துக்கு எழும்புறது, அப்படியே 2-3 லெதர் அதுகளை 2-3 வட்டி ஆன்லைனில் போட்டு விற்கிறது, 2-3 குய்பர்ஸ்களை செய்கிறது. அப்படி இந்த பாட்டில் சிவனேன்ற ஒரு ரூமில் இருந்தவரால் சரி அடிக்க வடி கிடைக்க, சரி என்ன நெட்டுக்கத்தான் அடிக்கிறீர்கள் பொறுங்க வாரம் நானும் அடிபடுறோம்ண்டு அந்த நேரம் நான் இந்த பிரச்சனை தொடக்க காரணம், பிரச்சனை தொடக்கைகளில் ஒரு கொஞ்சம் மேலதிகாரிகள் இருந்தால் கொஞ்சம் பேர் எனக்கு அடித்தவன். படித்தாக்கள் இருந்து எல்லாருமே என்னோட படித்தாக்கள் சேம் பேட்ச்மேட்ஸ் ஜூனியர்ஸ் அடிக்கல. சரி அடித்து தான் பார்க்க போறீங்களோ, நாங்களும் அடிபடுவோம். அடிபட்டு கடைசியாக இப்போ ஒரு தனித்தனியாக ஒரு பாராளுமன்ற எம்பியாக வந்திருந்தோம். இப்போ போராடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், தோட்டுவார் தோட்டட்டும் பூட்டுவார் போட்டட்டும் என்ற மாதிரி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நம்மட வயல் பிள்ளைகள் எனக்கு சார்பாக கதைச்சதை கூட வீடியோ எடுத்து அர்ச்சுனாவை தூட்டிய என்று சொல்லி தலையங்க மட்டும் இந்த யூடியூப்காரர் 2 பேர் உழைக்கிறது. அது சாடா. சரி, அதை விடுவோம். நான் வைத்தியசாலையில் இருக்கைகளில் மாறி மாறி கோல்ஸ், நீதிக்கு ஒருத்தன் வந்துட்டான், நேர்மைக்கு ஒருத்தன் வந்துட்டான், மாறி மாறி கோல், மாறி மாறி கடிதங்கள் எல்லாத்தையும் கொடுக்காம நான் பத்திரமா வச்சிருந்தான். என்னென்றால் நீதிமன்றங்கள் கேட்டும் கொடுக்காம வச்சிருந்தான்டா. எனக்கு உண்மையில சொன்னாக்களை காட்டி கொடுக்கக்கூடாது. 1-2 பேரை காட்டி கொடுத்தான் என்றால் உசுப்பேத்தி போட்டு, ஆனால் அது சம்பந்தமாக நீதிமன்றம் நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. உசுப்பேத்தி போட்டு மச்சான் அப்படியடா இப்படியடா, அவனுக்கு அடியடா இவனுக்கு அடியடான்னு சொல்லி உசுப்பேத்தி போட்டு கடைசி வரைக்கும் பாருடா. அதுங்க தமிழாக்கண்ட அது உங்களுக்கு தெரியும். அது பேரைய சொல்கிறேன், டாக்டர் முல்லத்தி விஜயம்மோ சீனியர் அண்ணாவரால் அவன் அப்படிடாப்பா அவன் இப்படிடாப்பா அவன் அங்கே ஆசு பண்ணுறான் ஜஹான் வேண்ட கோல் பண்ணி எல்லாரையும் சொல்லி போட்டு கடைசியாக அண்ணன் அவருக்கு வந்து நீதிமன்றத்தில் சொல்லுங்கன்னு சொல்லிக்க கோலி ஆன்சர் பண்ணல. பரவாயில்ல, எனக்கு அது பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே. அதில் கடைசி தான் இன்றைக்கு நான் எந்த வழக்கு என்னென்னு சொல்லல. பட் இன்றைக்கு சொல்கிறேன், இந்த ஒரு வயசு போன ஐயா ஒரு தாள் இருந்தவர். அவருக்கு பேரோடு நான் சொல்ல மாட்டேன், ஊரோடு சொல்ல மாட்டேன், வழக்கு நடந்துருக்கிறபடியா நான் கதைக்க விரும்புகிறேன். ஒரு வயசு போன ஒரு ஐயா ஒரு ஆள் இருந்தவர், 75 வயசு, 1940 சொச்சமே தான் பிறந்தவர். அப்போ 75 இல்லை 50 75 80 78 79 வயசு. எனக்கு 7ஆம் மாதம் 21ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்தவர். கருத்துத்துறை வைத்தியசாலையிலிருந்து யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு ஒரு பெரிய அட்டூழியம் நடக்குது. தான் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினான், ஆளுநருக்கு எழுதினான், கடைசியாக இங்கே அங்கெல்லாம் எழுதினான். கிட்டத்தட்ட 5 வருஷம் தான் போராடினான் மருத்துவ ஊழலுக்கு எதிராக சொல்லி ஒரு ஃபுல் டாக்குமெண்ட்டையும் எனக்கு அனுப்பி, ஒரு கடிதத்தையும் அனுப்பி, ஒரு எக்கச்சக்கமாக இத்தனை பேருக்கு எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணினா அந்த கடிதங்கள் அந்த அடிக்கட்டி எல்லாத்தையும் அனுப்பி, ஐயா யாருமே நடவடிக்கை எடுக்கல, நீங்கள் எடுக்க மாட்டீங்களான்னு கேட்ட ஒரு கடிதம். நான் வழக்க சம்பளம் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நான் யோசிச்சேன், இப்படி ஒரு வயசு போன மனுஷன் தன் தங்கச்சியின் ஹஸ்பண்டை பொடியை வெட்டி கொடுத்தேன்னு சொல்லி இருந்தால் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் தந்துடக்கூடாது வந்துட்டு நானும் அதை ஃபேஸ்புக் லைவில் நம்பி சொல்லி அவர்கிட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் சாட்சி வயசு முக்கியமானால் நீங்கள் இங்கே ரோட்டு வழியை போய்க்கல இடிச்சு போடுவாங்க, இதால் நீங்கள் பேசாமல் இருங்க. நான் கடைசியாக உங்களை நான் கோர்ட்ஸுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன்ட்டு நேற்றைய தினம் வழக்கு கொண்டு எடுக்கப்பட்ட போது நான் எங்கேன்னு சொல்லல. அதில் நீதிவான் சொன்னவர் உங்களோட சாட்சியை கூட்டிக் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் விழாவும் கூட்டின்னு வரையில. இந்த நான் எதிர்பார்த்தேன்னா நேராக சாட்சியை நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க உண்டு, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துன்னு சொன்னேன். நேற்று நான் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போனேன். நான் கதைக்கு சரியான கவலையாக இருக்குது. நான் அப்போ நேற்று பின்னம் அங்கே போய்க்கல. அவரோட கொம்யூனிகேஷனுக்கு வந்து அந்த கொம்யூனிகேஷனில் இருந்து தான் எனக்கு அனுப்பின இமெயிலில் இருந்து எல்லாமே இருக்குது. நான் அதை நீதிமன்றத்துக்கு கொடுக்குறேன். இனிமேல் யாரையுமே நான் பாவம் பார்க்க போகிறதும் இல்லை. 2வது
நாங்கள் யாருக்காகவும் அடிபட போகக்கூடாது. ஒரு விஷயத்தை சொல்கிற இளம் பிள்ளைகளுக்கு தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கிற ராமநாதன் அர்ச்சுனாண்டா இப்போ பட்டி தொட்டி வரைக்கும் ராமநாதன் அர்ச்சுனாவை தெரியும், செய்த நல்ல விடயங்களும் தெரியும், கூடாத விடயங்களும் இவர்கள் தூட்டி கொண்ட விடயங்களையும் குழந்தை பிள்ளைகள் பார்ப்பினும் இந்த வீடியோ கட்டாயம் கொண்ட பிள்ளைகள்கிட்ட காட்டுங்க. இது வந்து அப்பா அடிக்கடி சொல்லுவேன், நீதி நேர்மை நீதியாக நியாயமாக வாழ வேணுமா அல்லது யதார்த்தமாக வாழ வேணுமன்றதை நீயே தீர்மானிச்சுக்கொள். அப்பா வந்து ஒரு நீதி நேர்மை நியாயம் என்று வாழ்ந்துதான் 3 மாதம் சிறையில் கூட இருந்தவர். நான் பற்றி கதைக்க விரும்பல, வட்டுவாகல, சரி அதை விடுவோம், அதை நான் கதைக்கவும் விரும்பல. அதை திருப்பி எதிர்த்து கேட்டபடியாக அண்ணாவையும் பிடிச்சு அடைச்சி கடைசியாக அதுக்கு பிறகு எங்களுடைய பெரியப்பாண்ட மகன் ஒருத்தன் அவன் அப்படின்டா மாமாவையும் பிடிக்க போகிறீங்க அண்ணாவையும் பிடிக்க போகிறீங்கன்னா எங்கள் என்னையும் பிடிங்கன்னு சொன்ன பிறகுதான் எல்லாரையும் விட்டவன். அந்த இடத்துக்கு ஒரு நிலைமை இருந்தால் அது யார் எந்த கொம்பனாக இருந்தாலும் நீதி நேர்மை நியாயம்ன்ற நீதி நேர்மையான்றது அப்பாட மொழி. அப்பா எனக்கு சின்ன படிப்பிக்க சொல்லுவார், ஒன்று சொல்லுவார், நம்பி நடவாத வாழ்க்கையில் தயவு செய்து ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கோ, நம்பி நடவாது. அதாவது உலகம் உன்னை நம்புற மாதிரி உண்மையானவனா வாழ்க்கை பழகு, யாரையுமே இந்த உலகத்தில் நம்பக்கூடாது. கௌசல்யா வம்ச நேரில் கேட்கும், எல்லாருமே இப்படித்தான் என்னன்னா, எல்லாருமே துரோகிகள் தான் என்ன, இல்லை பெத்த அம்மா அப்பாவை தவிர வேற எல்லாருமே எங்களுக்கு துரோகம் செய்யணும், நாங்கள் அதுக்கு தயாராக தான் இருக்கணும். மட்டும் நான் தயாராக தான் இருக்கேன், இந்த வரைக்கும் தயாராக தான் இருக்கிறேன். இந்த துரோகத்தின் மேக்சிமம் துரோகம் நேற்று கேட்டுனா அந்த ஐயா நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களான்னு உடனே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் தானே, நாளைக்கு விடிய வாங்க, நான் நாளைக்கு விடியன்னு சொல்லி இன்றைய காலம் அடித்து கேட்க சொன்னார். இல்லை நான் அது வரையிலாது, பக்கத்தில் இருந்து வேற கதைக்கணும், நான் வரையிலாது செய்கிறத செய்யுங்க. ஐயா நீங்கள் சொன்னபடியாக நான் இன்றைக்கு தெளிவாக போலீஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன், உங்களோட டீட்டெயிலையும் கொடுத்து நீங்கள் இந்த இவ்வளோத்தையும் தந்து தான் நான் இவ்வளவு வழக்குகளும் போடப்பட்டது. இப்போ நீங்கள் இவ்வளோத்தையும் நான் தந்ததை இவ்வளோ நாள் நான் அவரோட கொடுக்கல. ஸோ இப்போ நீங்கள் தந்ததை நான் கொடுக்குறேன். நீங்கள் ஏனென்றால் தேடி பிடிச்சி சாட்சிக்கு என்ன நடந்துட்டு சாட்சி ஒன்றும் கதைக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு அது பிரச்சனையும் இல்லை. எனக்கு என்ன கவலைன்னா இவங்களை நம்பித்தான் நாங்கள் ஒரு பொது விஷயத்தில் ஒரு அடிபாட்டு ஒன்றுக்குறாங்கிறோம். அதான் சொல்லுவேன், ஒரு சமூகத்தில் அதாவது சொல்ல ஜதார்த்தவாதி வெகுசன விரோதி என்று சொல்லுவாங்க. அதாவது ஜதார்த்தமாக உண்ட கதைச்சிட்ட மட்டும் வைங்க, உலகமே எதிர்க்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு தையிட்டி விகாரையை மட்டும்தான் சொன்னான் நான் இடிக்க ஏழாண்டு. ஏன்னா அது இடிக்கேலாதடா, அது இடிக்கிற நாளாண்டு நான் மொட்டை வலிக்கிறேன்னு சொன்னேன்டா, இடிக்கேலாது. இடிக்கிறதுக்காண்டி போராடி மக்களை மாற்றலாம், வாக்களை வேண்டலாமே ஒழிய இடிக்கலாது. ஆனால் தையிட்டி விகாரை இப்படி ஒரு ஏரியாவில் கட்டியிருந்தால் அந்த விகாரையில் இருந்து ஒரு அடி கங்கால காணி பிடிக்கலான்றது என்னுடைய பாலிசி. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதை பேருந்து இப்போ நான் பார்க்குறேன் என்றால் கடைசியாக நான் அதை சப்போர்ட் பண்ண மாதிரியும் எங்கள்ட ஆளுநர் ஒரு ஒன்றுமே செய்யாத மாதிரியும் தான் அந்த கதை வந்திருக்குது. ஆளுநர் சொன்ன கதையைத்தான் நான் சொன்னேன். நான் ஆளுநர் தெளிவாக சொன்னவர், பொதுமக்கள் அந்த தையிட்டி விகாரைக்கு நஷ்டஈடு வேண்டது தயாராக இருக்கிறாருன்னு சொல்லி அவர் சொன்ன கதைக்கு தான் நான் சொன்னேன். அப்படி என்ன நஷ்டஈடை வேண்டிக் கொண்டு மிச்சக்காணிய மக்கள்கிட்ட ஒப்படைச்சு போட்டு அந்த கோயில் இடிக்கிறது ஒரு அரசியல் ஆக்காதைங்க கொண்டு சொன்னேன். எனக்கு நான் ஒரு வெகுஜன விரோதியாக போயிட்டேன். ஆனால் இடிக்க போகிறோம் வாங்குவோன்னு சொல்லி கருப்பில் தலையை தண்ணி கருப்பில் ஒரு துணியையும் கட்டி கொண்டு ஒரு 200 பேரையும் கூட்டிக் கொண்டு ரோட்டில் போனால் அவன் மக்களுடைய பிரதிநிதி. இல்லை ஜதார்த்தத்தை ஜோதிச்சு பாருங்கோ, இது நடக்காது என்று சொன்னால் அது நாங்கள் ஒரு விரோதி. சரி, அது பரவாயில்லை. எனக்கு இப்போ என்னண்டா எனக்கு அது சரியான கவலை. எனக்கு அது என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதில் இப்போ சம்மந்தப்பட்ட அந்த அவர் சொல்லியிருக்கார், நான் கோர்ட்ஸுக்கும் வர மாட்டேன், போலீஸுக்கும் வர மாட்டேன்டால் இதுலேருந்து எனக்கு ஒரு கற்றுக்கொண்ட பாடம் என்னென்றா, ஒருத்தரையும் நம்பி நாங்கள் ஒரு பொது விஷயத்தில் போய் சண்டை பிடிக்கக்கூடாது. அவருக்கு ஒரு நியாயம் இல்லைன்னா அவர் போய் கதை கட்டும், இவருக்கு ஒரு நியாயம் இல்லைன்னா இவர் போய் கதை கட்டும். பாராளுமன்றத்தில் கதைக்கிறன்றது ஒரு அரசியல் பிரதிநிதி வேலை. இன்றைக்கு நான் முடிவெடுத்திருக்கிறேன் வாழ்க்கையில். இப்போ இன்னொரு கோல் ஒன்று வந்தது, சரிதான், அந்த கோலையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது என்னென்றால், முல்லைத்தீவில் இருந்த ஒரு கோல் உண்டு, மண்ணகல்றதுக்கு பெர்மிட் கொடுக்கணும் இல்லையாமன்று சொல்லி ஒரு கோல் ஒன்று வந்தது. நான் யார் ஏதம் என்று சொல்லல, மண்ணகல்வதற்கு பெர்மிட் கொடுக்கவில்லையாமன்று சொல்லி ஒரு கோல் உண்டு. அப்போ நான் அவர்களுக்கு அதை சொன்னேன், நான் மண்ணகல்வதற்கு பெர்மிட் கொடுக்குறது ஜிஎஸ்எம்பி, அதை விட எங்களுடைய பிரதேச சபை. அப்போ நீங்கள் எனக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதித்தாங்கோ,
அந்த கடிதத்தின் அடிப்படையாக வச்சுக்கொண்டு நான் பிரேசவைட்டையும் ஜிஎஸ்எம்ஐட்டையும் கேட்குறேன், ஏன் மண் அள்ளுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, யார் யாரை கொடுக்குறீங்க, என்னென்ன அடிப்படையில் கொடுக்குறீங்கன்ற கேட்குறேன். அப்போ இந்த கோல் எடுத்தவர் எனக்கு சொன்ன விஷயம் என்றால், டாக்டர் நாங்கள் எங்கண்ட பேரை வழியாக சொல்லாங்க, நீங்கள் சும்மா கதைக்கலாதான், சும்மா மண்ணாயிட்ட. அப்போ நான் சொன்னேன், இப்படி சும்மா கதைச்சு தான் முழு வழக்கும், எனக்கு சும்மா கதைக்க இயலாது. நீங்கள் உங்களுக்கு அநியாயம்ண்டா நீங்கள் முதல் துணியை வேணும். எங்கண்ட சனத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தன் கேட்டு அடிபட்டு பிரச்சனைப்படட்டும், எங்களுக்கு வாழைப்பழம் கிடச்சா சரி என்றால் நாங்கள் சனத்தினுடைய பிரச்சனை. என்னென்னா சும்மா கேளாத ஒரு விஷயத்தை, ஒரு முறைப்பாடுன்னா முறைப்பாடு இருக்கும். நான் சாவச்சேரி வைத்தியசாலையில் நான் அந்த முறைப்பாட்டை எழுதி தாங்கொண்டு கேட்டிருந்தா எனக்கு இன்றைய வரைக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. இல்லையம்மா உங்களுடைய பிள்ளைகளோட பேர் கெடும் பரவாயில்லை, நான் இப்போ டிசைட் பண்ணிக்கிறேன், அந்த வந்து சொன்னவாண்ட பேரையும் சொல்லி அட்ரஸையும் சொல்லி எல்லாத்தையுமே நீதிமன்றத்தை சொல்கிறது டிசைட் பண்ணிக்கிறேன். ஏனெண்டா நாங்கள் இல்லை பாவம் என்று சொல்லி 19 நாள் ஜெயிலுக்குள்ளே போகிறோம், ஆனால் தங்கன பிரச்சனையை கதைக்கிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிக்கிறேன். நான் நீதிமன்றத்தில் நான் அதை என்னோட இல்லைன்னு சொல்லிக்கிறேன்னா அந்த அம்மா சொல்கிறா, எனக்கு இன்னையும் என் பிள்ளையை முழுக்காதங்க, அந்த பிள்ளைய எதிர்காலம் நாசமாக போயிடும் ஐயா உங்களால் என்று சரி என்று போட்டு நான் சொன்னான். இல்லை நான் அது சம்மந்தமாக ஒரு இதொன்று வந்தது, அந்த கடிதம் எழுதி அந்த கடிதம் இருக்குது, நான் நீதிமன்றத்தில் கொடுக்க போகிறேன். ஏனண்டா நாங்கள் பாவம் என்று போட்டு நாங்கள் ஜெயிலுக்குள்ளே போகிறோம். யாருக்காண்டியோ அடிபட்டு கொண்டு இப்போ இதை எடுத்துக்கொண்டு 1, 2 இல்லை 25 வழக்கில் நாங்களே வேண்டி கொள்கிறோம். ஆனால் சனத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் போய் அடிபட்டு சாகணும். எங்கண்ட பிள்ளை இயக்கத்துக்கு போகக்கூடாது, எங்கண்ட பிள்ளை அப்படியே பத்திரமா இருக்கணும், இயக்கத்துக்கு போகக்கூடாது, இயக்கத்தில் சாகக்கூடாது. நாங்களாம் ஓடி போய் தப்பிடுவோம். இவன் பெத்த பிள்ளையோ போய் இயக்கத்தில் கரம்புலியாக சாகணும். எங்களுக்கு தமிழ்லாம் கிடைக்கணும், ஆனால் எந்த பிள்ளைகளெல்லாம் பத்திரமா இருக்கணும். எந்த அம்மாவோ அப்பாவோ சோதரம், அதான் எங்கள்கிட்ட தமிழற்ற ஒரு குணம். அதால் தான் நான் வீட்டுக்கோட உண்டுன்னு சொல்லி கட்டாய பண்ணி பிடிச்சவங்களே. ஏனென்றால் நாங்கள் எங்கள் அம்மா அப்பா வச்சு போட்டு விட்டுட்டு போட்டு வந்து அடிபட்டு கைகால் சிதறி சாகிறோம். ஆனால் உங்களுக்கு நீங்கள் வெளியில் வீட்டில் இருந்து நீங்கள் நாங்கள் சாகிறத நீங்கள் 5 செத்து போயிட்டோம், நான் பிடிச்சிட்டு நம்மன்றதான் கதை. அந்த இடத்துக்கு ஒரு கேவலங்கட்ட சமூகத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்து இருக்கிற 1-2 ஏழைகளுக்காகவும் கஷ்டப்பட்டவங்க தான் இது அரசியல் செய்யறேன். நான் இதிலேருந்து என்னுடைய குறிக்கோளில் இருந்து பின்வாங்க போகிறதில்லை. ஆனால் சரியான மனவேதனை அளிக்குது. என்னென்னா நீங்கள் தந்த கடிதங்களையும் நீங்கள் தந்த முறைப்பாடுகளையும் நம்பி தான் இந்த தொழிலையும் வளர்ந்து கடைசியாக நான் எனக்கு பிடிக்காத ஒரு அரசியலில் வந்து நிற்கிறேன். ஆனால் கடைசியாக என்ன செய்கிறீங்கண்டா, ஐயோ எங்களை விட்டுருங்க டாக்டர், எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் வர மாட்டோம், எங்களுக்கு பிள்ளை ஊட்டியல், எங்களுக்கு வேலையில் இல்லாமல் போயிடும். அப்போ நான் கேட்டேன், தம்பி நீங்கள் உங்களுக்கு மணல் ஆள்றது பிரச்சனைண்டா, அதாவது தராடி ஒரு முறைப்பாடு அழுதி தாங்கடாப்பா, நான் அதை போய் பாராளுமன்றத்தில் ஆகிக்கிறேன்டா. ஐயோ டாக்டர் எங்களோட பேர் வந்துச்சுன்னு சொன்னால் நாளைக்கு பெர்மிட் கொடுக்க எங்களை பழி வாங்குவாங்க, எங்களை பேரை விட்டுட்டு முடி மொட்டை கடிக்கிறதுக்கு கதைங்க. ஸோ மொட்டை கடிக்கிறதுக்கு கழிச்சு நான் வழக்குகளுக்கு போவேன், பிரச்சனை எடுப்போம். இதால் தான் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் யாருமே மக்கள் பிரச்சனையை கதைக்கிறீர்கள். மக்கள் யாருமே அரசியல்வாதிகள் எல்லாரும் சொல்லுவாங்க அரசியல்வாதிகள் ஏமாத்துறாங்கன்னு. நான் இப்போ தான் யோசிக்கிறேன், என்ன ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இந்த தனிப்பட்ட பிரச்சனையில் போய் கதைக்கிறீர்கள். காணி பிரச்சனை கடிதம் போடினோம், சரி வாங்க வழக்கு கொண்டு போடுவோம், பவரை பெற்றோனி தாங்க கொண்டு ஆக்கள் இருக்க மாட்டோம். இதுதான் உண்மை. ஆனால் அதற்காக அந்த கடிதம் எழுதி தாராக்களுக்காக நான் உண்மையாகவே இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது முறைப்பாடு செய்ய வேணுமெண்டா உங்களோட சொந்த கையால் கடிதம் எழுதி உங்களோட ஐடென்டி கார்டு ஃபோட்டோ காப்பியோட தாங்கோ, அதற்கு பிறகு இந்த நடவடிக்கையும் எடுத்துக்கொள்கிறேன். அது தவிர மொட்டை கடிதங்களுக்கு எனக்கு பதில் செய்ய இயலாது. அதையும் தவிர சரியான மனவருத்தத்தோட சொல்கிறேன், உங்களுக்காக தான் உள்ள வழக்கையும் வேண்டினான். கடைசியாக நான் இப்போ குற்றவாளியாக நிற்கிறேன், நீங்கள் சுத்தவாளியாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் ராமன்.